பிஜேபியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலையும் வந்து உள்ள வந்து சில புகைச்சல்கள் இருக்கு, அது வெளியே வரல. பல மாநிலங்களில் வந்து பிஜேபிக்கு எதிரான வந்து ஒரு அலை உருவாகி இருக்கு. அது வந்து இல்ல நீங்க பாருங்க, நான் ரொம்ப நியாயப்பார்வையில ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. கள்ள ஓட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது வாக்கு திருட்டாக மாறி ஜனநாயக பரிமாணம் எதுக்காக 2 கூடுதல் இணை ஆணையர்கள் எதுக்காக? அப்ப அதிகாரத்தை வந்து பறிக்கணும், அதிகாரத்தை குறைக்கணும்ன்றதுக்காக பண்ணது. அதிகார பரவல்னு சொல்லுவாங்க. அதிகார பரவல் கிடையாது, அது வேற. அதிகார பரவல்ன்றது வேற. ஒருத்தர்கிட்ட இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க புடுங்காம இருந்தா அவனை சுதந்திரமா செயல்பட விட்டாலே போதும். அப்படி இருக்கும் போது இது உண்மை. நான் பிஜேபிக்கு எதிராக பேச கிடையாது. காங்கிரஸ் ஆரம்பிச்சது இதுன்ற நான் எல்லா நம்ம நீதித்துறைன்னு போக கேட்டா எல்லா நீதி அரசும் சொல்ல முடியாது. ஆனா பல நீதி அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமா இருந்தாங்க இந்த பிஜேபி அரசு. உண்மை அது. இப்போ கவாய் மாதிரி நாட்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டு அதுதான் சார், அங்க நமக்கு நம்பிக்கையே அது ஒண்ணுதான். பீகார் பிரச்சனை சிஎம் போகணும். நீங்க ஏன் சார் தமிழ்நாட்டை பிரிச்சு பாக்குறீங்க? அந்த வட இந்தியர்கள் எவ்வளவு பேருக்கு வாக்கு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் அதுல நீங்க சொல்லிட்டீங்க, அதுதான் கேள்வியா இருக்கு. இதே 6 லட்சம் பேர் பீகாருக்கு எதிராக பேசிய ஸ்டாலின் திமுக அரசுல இப்ப ஸ்டாலின் அங்க பீகார்ல போய் கலந்துக்கிறாரு. நீங்க அது கலந்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி இந்தியா கூட்டணி சார்பா நடக்குது. அப்ப நான் கேட்கிறேன், தேசிய அவருக்கு அந்த பழைய வரலாறு தெரியாது போல இருக்கு. ராகுல் சொன்னது பொய்யிட்டாங்க. யாரும் சப்போர்ட்டா இருக்கீங்க? தப்பு பண்றது கருத்து சொன்னது கிடையாது சார். அப்ப உங்களுக்கு சார் உங்க நிலைப்பாடு நான் சொல்றேன்ல, அண்ணாமலை கோலி அடிச்சிருந்திருப்பேன். அப்ப என்ன சொல்றேன் நான். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேக்குவேர் அஜய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாக்கு திருட்டு முறைகேடு தொடர்பாகவும் பீகார் வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா இப்ப அதான் கிடைச்சிருக்கு. கள்ள ஓட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது வாக்கு திருட்டாக மாறி இருக்கு. பரிணாம வளர்ச்சி அப்படின்னு அதை தாண்டி ஜனநாயக பரிணாம வளர்ச்சி. அதை தாண்டி பீகார் நடைபெற்ற சிறப்பு வாக்கு திருத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட குளறுபடிகளை எல்லாம் எதிர்த்து ராகுல் தன்னுடைய பிரச்சார பயணத்தை, யாத்திரையை தொடங்கி நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்ப திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதுல இணைஞ்சிருக்காங்க இல்லையா? இந்த இருவருடைய இணைவு மூலியமாக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க சார்? இது வந்து இது எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் பேசுறாங்க இல்லையா, அது விஜய் நம்ம எடுத்துக்கோன்னா விஜய்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. இன்டீரியர் லிங்க் அது இதுன்னு பேசுறாங்க இல்லையா உள்ளுக்குள்ள சொல்லிட்டு. மத்திய அரசு மாநில அரசு அந்த உறவு வேற. சரி, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதுக்கு இந்திய அரசியல் இந்த அரசியல் ஜனநாயகத்துல தான் புரிஞ்சுதான் தெரியும். நிர்வாக ரீதியா ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக்கன் இருக்கு. அரசியல் ரீதியா அது மாறும். அரசியல் ரீதின்னு வரும்போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பாலிசி ரீதியா கொள்கை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சி வந்து இந்தியா கூட்டணியில வலிமையான கட்சி. அதுவும் வந்து காங்கிரஸுக்கு அடுத்த வலிமையான கட்சினா அது வந்து திமுக தான் சொல்ல முடியும். திமுக தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து ஒரு மென்மையான போக்கை வந்து கடைபிடிக்கிறதுக்கு கூட காரணம் வந்து இதுதான். கடந்த முறை இருந்த அந்த டென்யூர்ல வந்து இவங்க நடந்துகிட்ட அந்த விதம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த முறை அப்படி இல்லை. சரி. ஸோ அதனால அங்க உள்ளேயும் உங்களுக்கு தெரியும், பிஜேபிலையும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலையும் வந்து உள்ள வந்து சில புகைச்சல்கள் இருக்கு, அது வெளியே வரல. இப்போ அடுத்த பிரதமர் அடுத்த தேர்தல் இப்போ 19 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் இருக்கும் நிச்சயமா. ஏன்னா எனக்கு வர தகவல் கேட்டினா இங்கே ஏதோ தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமே இல்லை, நீங்கள் வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் வந்து பிஜேபிக்கு எதிரான வந்து ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அது வந்து இங்கே காங்கிரஸுக்கு சாதகமாகும், இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகும். இங்கே எடுத்துங்க சார், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அப்படி போச்சு. அண்ணாமலை பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வந்துக்கிறதுனா வந்து ஒரு காட்சி அரசியல் நிறைய பண்ணாரு, பேசினாங்க. இப்போ நயினார் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு கட்சி இருக்குதான்னு தெரியல, சொன்னாதான் ஞாபகம் இருக்கு. பேசு பொருளா கிடையாது. அது அடிக்கடி விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லும் போது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரிய வருது. சரி, விஜய் சொல்லணும் நமக்கு தெரியவே தெரியாது, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கான்னு தெரியாது. அண்ணாமலை இருந்தபோது வேற நான் மாத்திக்கல. எப்பவுமே அண்ணாமலை கொஞ்சம் அந்த கிராஸ் ரூட்ல கொஞ்சம் பரபரப்பா இருந்தது. இப்ப இங்க தமிழ்நாடு அதே தான். நான் வட மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோடின்ற அந்த அலை இருக்குல்ல, அது மெல்ல மெல்ல ஓயுது. எப்படியும் அடுத்த டென்யூர்ல அவர் இல்லை, வேற ஒருத்தர் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற யாருன்றதே அங்கே இன்னும் முடிவாகலை.
நீங்க திடீர்னு வந்து கட்சிக்கு கொண்டு வர மாதிரிலாம் நீங்க வந்து ஆட்சி கொண்டு வர முடியாது பிரதமர் அந்த அந்த பிரதமர் பிராண்டுக்கு. ஏற்கனவே குஜராத் மாடல்ன்றது ஒரு விளம்பரமா வேற அதெல்லாம் வேற. அன்னைக்கு மோடியை தவிர்த்து நீங்க அடுத்த பிராண்ட் கட்டினா அமித்ஷாலாம் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உள்துறையில் அவர் எப்படி செயல்பட்டார்ன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 19 நீதியரசர்கள் வந்து அவருக்கு வந்து எதிராக வந்து கடுமையா பேசியிருந்தாங்க. அதுதான் சார், நீங்க முதல்ல தன்னை யாருன்றது மறக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப ஆழமா உள்ள போய் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் யாருன்றதை நானே உணரணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது இருக்கு. அமித்ஷா யாருன்றது அவருக்கே தெரியும்ல. அப்போ நீங்க வந்து அந்த உள்துறைன்ற அமைச்சர் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா கூடுதல் கவனமா பேசணும். நீங்க யாரை வந்து விமர்சனம் பண்றீங்கன்னு போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அங்க போய் இங்க போய் சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீதியரசர்களை போய் நீங்க கடிக்க போயிட்டீங்க. நீதிமன்றத்தை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறையை. இப்போ அதனுடைய வந்து விளைவு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து. ஒட்டுமொத்தமாக நான் நினைக்கிறேன் வந்து இனி வரும் காலங்களில் வந்து இன்னும் அந்த பிஜேபி எதிர்ப்பு அலை வந்து வீசும். இல்லைங்க, பலரும் கேட்கிற பிரதான கேள்வி சார், பிஜேபி என்பது ஆளுகிற கட்சியாக இருக்கிறது, இன்னைக்கு எதிர்கட்சியாக திரு ராகுல் இருக்கார், தலைமையில இருக்காரு. இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் செய்த தவறுக்கு எப்படி பிஜேபி பொறுப்பு இருக்கு சார்? இங்க தேர்தல் ஆணையம் தவறு செய்யல இல்ல நீங்க பாருங்க, தேர்தல் ஆணையம் தவறுக்கு நான் ரொம்ப ரொம்ப நியாய பார்வையில ஒரு விஷயத்த சொல்றதால கேட்டுங்க. என்னைக்கு வந்து நீங்க ரொம்ப பின்னாடி போனோம், நீங்க சரி டிஎன் சேஷன் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து தலைவராக இருக்கும்போது அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத அவர் காட்டினாரு. அவருடைய அதிகாரத்தை குறைக்கணுன்றதுக்காக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இரண்டு கூடுதலா வந்து இணை ஆணையர்களை 2 பேரை நாமினேட் பண்ண அந்த வரலாறு தெரியும். அவருடைய அதிகாரத்தை குறைக்கணுன்றதுக்காக பண்ணது. நீங்க வேணா உங்களுக்கு தெரியலன்னா எடுத்து பார்த்துங்க. டிஎன் சேஷனுடைய அதிகாரத்தை குறைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக 2 இணை ஆணையர்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரூமை பூட்டினாரு, கலெக்டர் எல்லாம் நிறைய நடந்தது. அது ஒரு பக்கம். அப்புறம் இப்ப அவர் எல்லாம் இல்ல டிஎன் சேஷன் அவர்கள். ஆனா எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத காட்டினார். அந்த பவரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து 2 இணை ஆணையர்ல போட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சுயார்ஜித அமைப்பு. அன்னைக்கு வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளால் அரசால் வந்து கலங்கப்பட்டது. எதுக்காக 2 கூடுதல் இணை ஆணையர்கள்? எதுக்காக? அப்ப அதிகாரத்தை வந்து பறிக்கணும், அதிகாரத்தை குறைக்கணும்ன்றதுக்காக பண்ணது. அதிகார பரவல்னு சொல்லுவாங்க. அதிகார பரவல் கிடையாது, அது வேற. அதிகார பரவல்ன்றது வேற. நீங்க அதிகாரத்தை கொடுக்கறதுன்றது அதிகாரத்தை அவங்க கிட்ட பறிக்காம இருக்கிறது தான் வந்து அதிகார பரவல் நான் சொல்லுவேன். ஒருத்தர் இருக்க அதிகாரத்தை ரொம்ப வித்தியாசமா சொல்றதா நினைக்காதுங்க. ஒருத்தர் இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க புடுங்காம இருந்தா அவனை சுதந்திரமா செயல்பட விட்டாலே போதும். எலெக்ஷன் கமிஷன் சுயார்ஜித அமைப்பு, தன்னாட்சி அமைப்பு. இப்போ அப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் இந்த சிபிஐ, ஐடி, இடி, எலெக்ஷன் கமிஷன், மனித உரிமை ஆணையம், இன்னும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குதோ அந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த பிஜேபி அரசு இந்த 10 ஆண்டு காலத்தில் சொல்றேன், இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நான். இது எல்லாமே வந்து 2 டென்யூர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களை கபலீகரம் பண்ணிட்டாங்க. இந்த அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசு சார்ந்த அமைப்பு மாதிரி மாறிடுச்சு. இது உண்மை. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாற்று அரசியல் கட்சியில இல்ல பத்திரிகையாளர்கள் மீதும் சரி, இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயார்ஜித அமைப்புகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட பிரான்ச் ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு கடந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது இது உண்மை. நான் பிஜேபிக்கு எதிராக பேச கிடையாது. காங்கிரஸ் ஆரம்பிச்சது இதுன்ற நான் தொடங்கியது. டிஎன் சேஷன் காலத்திலேயே வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அதிகாரத்தை வந்து இவங்க பறிச்சிட்டாங்க, இல்ல அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க. அது தனக்கு சாதகமாக பிஜேபி அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இவங்க விஷம் டம்ளர்ல இருந்தா ஸ்பூன்ல இருந்தா சார், அவங்க ஸ்பூன்ல ஆரம்பிச்சாங்க, இவங்க வந்து டம்ளர்ல இருந்து அண்டாங்குண்டா வரைக்கும் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அதனால யாரையும் நம்ம வந்து இங்க வந்து பார்த்தா இவங்க ரொம்ப கரெக்டானல, இவங்களுக்கு அவங்க பெட்டர்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஆனா திமுக அரசு வந்து கேட்டா எல்லா அமைப்போட அதிகாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்களுடைய காலடியில் கொண்டு வந்துட்டாங்க. இதுல எக்ஸப்ட் நீதித்துறை, அதை வேணா நம்ம சொல்ல முடியும். பிஜேபி அரசு. ஆமா, நீதித்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கும் வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது இல்ல. அது வந்து ஒரு அதுதான், அது ஒண்ணுதான் நம்ம பார்க்கணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்ம நீதித்துறைன்னு போக கேட்டா எல்லா நீதி அரசும் சொல்ல முடியாது. ஆனா பல நீதி அரசு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம சொப்பனமா இருந்தாங்க இந்த பிஜேபி அரசுக்கு. உண்மை அது. இப்போ கவாய் மாதிரியான நாட்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டு இருக்கு. அதுதான் சார், அங்க நமக்கு நம்பிக்கையா அது ஒண்ணுதான். நீதித்துறை மட்டும்தான் நம்ம வந்து சாதாரண மக்களோட நம்பிக்கையா இருக்கு.
அதுல ஒரு சிலர் வந்து விமர்சிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். அந்த விமர்சனத்தை வந்து உண்மை இல்லாமலாம் இல்லை. அது நம்ம உள்ள போனோம்னா நம்ம வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். நம்ம அதுகிட்ட போக வேண்டாம். நீதிமன்றம் ஆனா நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சமீபத்தில் ஒரு படத்துல ஒரு வசனம் வச்சிருந்தாரு. ஒரு இளம் இயக்குனர் தான், டிஎன்ஏன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அப்போ வந்து கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி கேட்பாங்க, குழந்தைய டெஸ்ட் பண்ண, இந்த குழந்தை யாருக்கு உரிமையானதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வசனம் வரும், அசரீதி மாதிரி ஒரு வசனம் வரும். பா கோர்ட்டுக்கு போயிடலாம்ப்பா, கோர்ட்டு கோயில் மாதிரிப்பா, கோர்ட்டுக்கு போயிடலாம்ப்பா, கோர்ட்டும் கோயிலும் சமம். வசனம் வரும், கோர்ட்டும் கோயிலும் சமம். உண்மைதானே? அந்த கோயில் கூட, நான் சொல்றேன், அந்த கோயில் கூட கொரோனா பீரியட்ல மூடிடுச்சு. ஆனா கோர்ட்டு திறந்துருச்சு. சாமி கூட மூட்டாங்க. கோயிலாம், எல்லா கோயிலும் திண்டுக்கல் பெரிய பெரிய பூட்டை போட்டான். அந்த பூட்டெல்லாம் எந்த காலத்துல வந்து போட்டான்னு தெரியல. நீதிமன்றம் தயார் நிலையில். ஆனால் நீதிமன்றம் திறந்துருச்சு. அப்போ கோயிலோட ஒரு படி மேல கோர்ட்டு. அந்த கோர்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தா இந்த சர்வாதிகார அரசுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சிம்மசோபனமா இருக்கு. அதுதான் நமக்கு ஆறுதல். நீதிமன்றத்துடைய கேள்வின்றது இன்னைக்கும் பிரதான கேள்வியாக அவங்க வாக்காளர் அடையாள அட்டை திருத்தத்துல நீங்க ஆதார் கார்டை கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீதிமன்றம் அதுல ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க, தெளிவா இருக்கிறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப காலங்கள்ல அவங்க அப்படி இல்லை, அதுவும் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பயணத்துல ஸ்டாலின் இணைந்தது என்ன பயன் கொடுக்கும்னு கேட்கணும். இப்போ சார் ஒரு அப்படி நீங்க சொல்லாதீங்க. இது வந்து ஒரு நபர் எதிர்கட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியில வந்து எடுக்கிற ஒரு முடிவு, அவங்களுடைய செயல்பாடா மட்டும், அவங்க நடவடிக்கையா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல். இது வாக்கு திருட்டு என்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு திருட்டு, எதிர்காலம் என்ன ஆகும், இது தொடர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கடந்த காலத்துல வந்து இதனுடைய இப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப இதை நம்ம வந்து சார் நீங்க சொல்ற மாதிரி கேட்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக வந்து அந்த கடமையை செய்ய மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு என்ன நிலைமை என்ன ஆயிடும்? தமிழ்நாட்டுக்கு அப்படி ஆகும். தமிழ்நாட்டுக்கும் பீகார் பிரச்சனை சிஎம் போகணும். நீங்க ஏன் சார் தமிழ்நாட்டை பிரிச்சு பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல என்ன நடக்கல நீங்க சொல்லுங்க வேணா. ஏன் நடக்காதுன்னு சொல்லுங்க வேணா. எதிர்காலத்துல ஏன் நடக்காது? இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. நாம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டா நாளைக்கு இங்க நடக்காதுன்ட்டு. 1.5 கோடி பேர் வட இந்தியர் இருக்கிறாங்க. அந்த வட இந்தியர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வாக்கு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் அதுல நீங்க சொல்லிட்டீங்க, அதுதான் கேள்வியா இருக்கு. இதே 6 லட்சம் பேர் பீகாருக்கு எதிராக பேசிய ஸ்டாலின் திமுக அரசுல இப்ப ஸ்டாலின் அங்க பீகார்ல போய் கலந்துக்கிறாரு. சார் நீங்க அது கலந்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த உள்நுழைவுன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு சில முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. இது ஆரம்ப தொடக்கமா வச்சுப்போம். என்ன சில முன்னெடுப்புகள் எடுக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் இருந்தாலும் கூட இந்த உள்நுழைவு இருக்கு இல்லையா, அடுத்த மற்ற மாநிலத்திலிருந்து இங்கே உள்ள புலம்பெயர்ந்து வராங்க இல்லையா, அந்த நுழைவு அனுமதின்ற அந்த விஷயத்துல ஒரு சில ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. சரி, அதை வந்து நம்ம பாசிட்டிவா பார்ப்போம். மற்ற ஸ்டேட்கள் இருக்குது. இங்க முதல் கட்டமா அதை வந்து, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனே எக்மோர் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா தேப்பையா வந்து இறங்குறான் ஃபுல்லா. அவன் எங்க போறான், என்ன பண்றான், என்ன வேலை செய்யறான்னு தெரியல, எங்கிருந்து வரான்னு தெரியல, எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. திடீர்னு செல்போன் திருடின்னு ஓடுறான். கேட்டா வந்து இப்ப அப்படி வருது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வட இந்திய கும்பல் வந்து கொள்ளடிச்சான்னு வருது, கொலை பண்ணிட்டான்னு வருது, இப்படி நிறைய செய்தி வருது. அவன் வரவனுடைய டேட்டா எதுவுமே கிடையாது. வரவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஏதாவது சரித்திர பதிவு குற்றவாளியா, என்ன யாரு எங்கிருந்து வர ஒரு டீட்டெயிலும் கிடையாது. எங்க போறான், யாரை பாக்குறான், எங்க வேலை செய்யறான் ஒன்றும் தெரியாது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் குரல் கொடுத்தது இந்த இடத்துல சீமான் தான். அது சொன்னாலும் வந்து நீங்க வந்து சீமான் காசு வாங்கிட்டு நீங்க இதுக்கு ஆரம்பத்திலிருந்து குரல் கொடுக்கறது சீமான் தான். இந்த நுழைவு அனுமதின்றது வந்து ஒன்று இருக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து செய்யறது. வந்து நினைச்சா ஒரு ஸ்டேட்ல இருந்து டக்குன்னு வந்து இங்க வந்துட்டு போயிடுறான், ஈஸியா குற்ற சம்பவம் கூட நடத்திட்டு போயிடுறான். அது போலீஸ் பெரிய வந்து சவாலா இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ நீங்க கேட்டதான் சொல்றேன், ஒரு 1.5 கோடி பேர் வந்து இங்க வந்து வட இந்தியர் வந்து இங்க வந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து தொழில் ரீதியாவோ இல்ல ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு எவ்வளவு வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வாக்குரிமை வழங்கப்பட்டதா சில தகவல் எல்லாம் இருக்கு. ஒரு 6 லட்சம் பேர் பீகாரை சார்ந்தவங்களுக்கு வாக்குரிமை. அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் நடக்காதுன்னு கேட்கிறேன். இதை நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி சொன்னா நீங்க நம்புவீங்களா சார்? நீங்க 5 வருஷம் கூட விட்டுருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பீகார் இருந்து வரவங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர் வந்து வாக்குரிமை பெற்றவங்க சொன்னாக்கா அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. நம்ம திமுக அதை விடாதுங்க, நம்ம அண்ணா திமுக அதை விடாதுங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. இல்ல இப்ப அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒண்ணு, ஒரு மாதம் முன்னாடி 6 லட்சம் பேர் பீகாருக்கு வாக்குரிமை கிடைப்பதாக இதே திமுக அரசு பேசியிருந்தாங்க. இப்ப அவங்க தான் பீகார்ல போய் கலந்துக்கிறாங்க. இது எப்படி ஏற்க முடியும் சார்? அது வேற இது வேற சார். என்ன சார் இது நீங்க பேசுனீங்க? ஒரு அரசியல் கட்சி ஒரு இந்தியா கூட்டணி சார்பா நடக்குது.
அப்போ நான் கேட்குறேன் தேசிய அவருக்கு அந்த பழைய வரலாறுலாம் தெரியாத போல இருக்கு. தேசிய முன்னணின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்த்து வந்து விபி சிங் தலைமையில் வந்து கட்டினா நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒன்று உருவாக்கினாங்க, அமைப்பு. அதெல்லாம் தெரியுமா அண்ணாமலைக்கு? முதல்ல அண்ணாமலை அப்போ கோலி அடிச்சிருந்திருப்பேன். அப்போ என்ன சொல்றேன் நான், அப்போ வந்து பார்த்தா பீகாரை எங்க சரியான வட மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் சார், அது பொதுக்கூட்டம், எல்லா தலைவரும் கலந்துட்டாங்க. மண்டல் கமிஷனுக்கு ஆதரவு. ஆமா, மண்டல் கமிஷன் ஆதரவு. கரெக்டா சொல்றீங்க, கரெக்ட். மண்டல் கமிஷன் வந்து பரவாயில்ல, என்னோட உங்க மெமரி நல்லா இருக்கு. அப்போ வந்து கலைஞர் போயிட்டு வந்து அங்க கலந்துக்கிட்டாரு. அந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய உரை வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. பெரிய அளவுல அந்த உரை தயாரிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, அது வந்து கேட்டா அது புரட்சி புயலாயிரும் அப்புறம். சரி, அது வேற. ஆனால் வந்து அந்த உரை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து, சரி, அது கலைஞரின் போர்வால் தயாரித்து கொடுத்த உரை மிகப்பெரிய அளவாச்சு பேசப்பட்டது. சரிங்களா? அப்ப நீங்க சொல்லுவீங்களா, நீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க தமிழ் பேசுற, தமிழ் இனம் பேசிட்டு அங்க போயிட்டு வந்து நேஷனல் ஃப்ரண்டோட போய் கலந்துக்கிட்டாரு. இந்தியா கூட்டணியில ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அந்த நல்ல விஷயத்துக்கு வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்ன்ற அந்த முறையில வந்து முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு. நீங்க எப்படி வேணா எடுத்துங்க சார், நீங்க முதலமைச்சர் என்ன பலன்? நான் கேட்கறது கேட்டா, முதல்ல இந்த திருட்டு நடந்து இதுக்கு என்ன கருத்து? வாக்கு திருட்டு நடந்ததா இல்லையா? அதை பத்தி ஏதாவது தெளிவான பேச்சு இருக்கா? அது பிஜேபி இருக்க தலைவர் யாராவது பேசணும். அததான் சார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அது சொல்லிடுங்க. அது தனித்தன்மை. அதுதான் இங்கதான் தனித்தன்மை இல்லைன்னு பேசிட்டு வரேன் நான். அண்ணாமலை பாருங்க சார், அண்ணா நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை பேசுறதுலாம் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு செலக்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு. ஒரு பாதகமான ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்கள் சார்பு நிலையில் இல்லை, சுதந்திரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்படின்னா நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். தமிழ்நாடு பிஜேபி சார்பாக நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். வாக்குத்திட்டு சம்பந்தமாக அதில் என்ன பங்களிப்பு இருக்கு? ராகுல் சொன்னது பொய்யின்ட்டாங்க. ராகுல் சொன்னது எல்லாமே பொய். அப்போ நீங்கள் யார் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க? யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க? என்ன சார் தப்பு பண்றது தானே கருத்து சொன்னா? கருத்து சொன்னது கிடையாது சார். அப்போ உங்களுக்கு சார் உங்க நிலைப்பாடு நான் சொல்றேன்ல, நீங்க எலெக்ஷன் கமிஷன் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க அரசு இருக்கு. இதே நீங்க எதிர்நிலையில் இருந்தீங்கன்னா உங்க நிலைமை வேற. நீங்க எலெக்ஷன் கமிஷன் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் வேணாம் சார், நீங்க ஒரு தவறு நடந்துச்சு, உங்க ஆட்சியில தான் அந்த தவறு நடக்குது, அப்ப நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னொருத்தர் நீங்களும் செய்ய மாட்டீங்க. அந்த ஜனநாயக கடமை தமிழ்நாடு சார்பா இன்னொரு கட்சி போனது அதையும் செய்ய வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரையா அங்க போனாருன்னு கேட்பீங்க. இல்ல என்ன பலனை கொடுத்துருன்றது அதுதான் சார் கேள்வி. பலன் கொடுக்குது சார், ஒண்ணுமே வேணாம் சார். மக்களுக்கு தெரியுது, அதுவே பெரிய பலன் தான். அதுவே இந்த மாதிரி ஒரு வாக்கு திருட்டு நடந்து இப்படி எல்லாம் ஒரு கோல்மால் நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியுது இல்ல. நம்மளுடைய ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலவரப்படுது, பறிக்கப்படுது, திருடப்படுது அப்படின்னு மக்களுக்கு போய் ரீச் ஆகுது இல்ல, அதுவே போதுன்ற. ஆமா, நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆயுதம் இது சார், வாக்குரிமை. அதான் ஜனநாயக உரிமை. நம்மளை காப்பாற்றுறது கோர்ட்டு, கடைசி நீதிமன்றம். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் வாக்குரிமை. அது கலவரப்படுறது மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? ராகுல் காந்தியும் படுத்துக்கிறாரு, இவர் வந்து பார்த்தா இங்க முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கிறாரு. முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த பொறுப்புல போல கட்சி தலைவராக போயிருக்காரு. ஆமா, கூட்டணியில இருக்க ஒரு நபராக போயிருக்காரு. இப்ப இவரும் போல வந்து ராகுல் காந்தி இந்த மேட்டரை எடுக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் தெரியும் யாருக்காச்சும்? அதான் சொல்லிட்டாரு சார் ராகுல், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிஜேபி தான் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், அதுக்கு தானே சார் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வட மாநிலங்கள்ல வந்து பிஜேபி செல்வாக்கு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. மோடின்ற பிம்பமும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அந்த ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல வந்து கலையுது. சரி, அடுத்த கட்டமும் அதுக்கு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. கட்சி ஆளுமைக்கு திடீர்னு நட்டாவை கொண்டு வந்தாங்க, கொட்டாவை கொண்டு வந்த மாதிரிலாம் வந்து நீங்க பிரதமர் போஸ்ட் எல்லாம் கொண்டு வர முடியாது. அங்க வந்து செல்வாக்கு வந்து பிஜேபி வந்து எடுக்கு சார். ஆட்சி மாற்றம் வந்து இருக்கு. அது காங்கிரஸ் வருமா நீங்க கேட்கலாம், இந்தியா கூட்டணியே சொல்லலாம். பிஜேபிக்கு வேணான்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பெரும் திரளா வந்துருவாங்க. எப்படி கடந்த முறை ஒரு 30 சீட்டு குறைஞ்சதோ இன்னொரு 30 குறையும். இப்போ நல்ல முடிவு வந்து சந்திரபாபு நாயுடு எடுத்தாருன்னா அரசியல் மாறும், சூழ்நிலை மாறும். அவரும் வந்து வேஷம் கட்டுவாரு. இப்ப அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, உங்களுக்கு தெரியும். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டேட்டை விட்டு கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமைச்சர் பதவி வேணுமா சபாநாயகர் பதவி வேணுமான்னு கேட்டா சபாநாயகர் பதவி வாங்கினவர் அவரு. எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் வேண்டாம், சபாநாயகர். ஏன்னா உங்களை மொத்த பேரும் மேய்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் ஆளோ கொடுக்குறேன் நான் அப்படி சொன்னவர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட வந்து எப்பவுமே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஸ்டேட்டோட வெல்ஃபேர் பார்ப்பாரு. இதுல அவர் என்ன பண்ண போறாரு, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.
அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.